Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் இருக்குன்னா ஆள் கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்க இருக்கிற 4வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா டெல்லி கேபிட்டல் வர்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி மார்ச் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் விசாகப்பட்டினத்துல இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ இந்த விசாகப்பட்டினத்தோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். விசாகப்பட்டினத்தோட பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான வெனு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. போத் இன்னிங்ஸ்ல பேட்ஸ்மேன் நல்லாவே ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னாவே ஒரு 170+ மேல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் சீசன்ல இந்த வெனுல ஒரு ரெண்டு மேட்ச் தான் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல KKR ஹையஸ்ட் ஸ்கோர் 270 ரனுக்கு மேல வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். இதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க. ஸ்பின்னரை கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னருக்கு பெரிய அளவுக்கு இந்த வெனுவுல வந்து சப்போர்ட்டிங் எதுவும் இல்லை. ஸோ லாஸ்ட் சீசன்ல நான் விளையாண்ட மேட்சை பார்க்கும் போது பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு இந்த வெனுவுல ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் ஆகட்டும், குபேரா ஃபண்டஸ் ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் ஆகட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, பாரதா வெனுரை வந்து பார்த்துருவோம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 17 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 8 மேட்சஸ், பேட் செகண்ட் ஆஃப் பண்ண டீம் 9 மேட்சஸ் அப்படிங்கிற காம்பினேஷன்ல வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 168. அகேன்ஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் KKR 272 ரன் 7 விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் மும்பை இந்தியன்ஸ் 92 ரனுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம Excel11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம Excel11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். மற்ற ஆப் நம்ம Excel11 ஆப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்சஸ்ல வந்து இருக்கு. அந்த டிஃபரன்ஸ்ல வர அமௌண்ட் வச்சு நம்ம இன்னும் 1 or 2 கான்டெஸ்ட் கூட எக்ஸ்ட்ரா வந்து பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம Excel11 ஆப்ல TDS பிடிப்பது கிடையாது, GST பிடிப்பது கிடையாது. ஸோ முற்றிலும் ஃப்ரீயா கொடுத்தோம். GST TDS ரெண்டுமே வந்து முற்றிலும் ஃப்ரீயா வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அண்ட் சீரியஸ் லீடர் போர்டு, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முக்கியமான மேட்சஸ்க்குலாம் ஃப்ரீ கிவ்வேஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம Excel11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம Excel11 ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார்த்தா ரீசெண்ட் ரெக்கார்ட். ஸோ இந்த வெனுவோட ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 T20ல ஆவரேஜ் ஸ்கோர் 181 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 67 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதுல ஃபாஸ்ட் பவுலர் 41 விக்கெட்டும் ஸ்பின்னர் 26 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. இப்போ அடுத்ததா ஹெட்வெட் ரெக்கார்ட். ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் ஓவரால் 5 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸும், லக்னோ வந்து 3 மேட்சஸ் அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா லாஸ்ட் சீசன்ல இந்த வெனுல பிளே பண்ண அந்த 2 மேட்சோட ரெக்கார்ட் வந்து பார்த்துருவோம். இதுல KKR அண்ட் டெல்லி இவங்க 2 பேரும் வந்து பிளே பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண KKR வந்து 272 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. 7 விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. அது செகண்டா பேட் பண்ண DC 166 ரனுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்துட்டாங்க. ஓவராலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து 5 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸ்பின்னருக்கு 1 விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர் 6 விக்கெட், ஸ்பின்னர் 3 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். செகண்ட் மேட்ச் சேம் ஆக்சுவல் DC CSK 2 பேரும் வந்து பிளே பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண DC 191 ரன் அடிச்சு 5 விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. செகண்டா பேட் பண்ண CSK 171 ரன் அடிச்சு 6 விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காங்க. 20 ஓவர்னு வந்து முடிஞ்சிருச்சு, அவங்க சேஸ் பண்ண முடியல. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு 4 விக்கெட்டும் ஸ்பின்னருக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற கிடைச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர் 5 விக்கெட், ஸ்பின்னர் 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்டா சீரீஸ்ல அந்த 2 மேட்சஸ்லயுமே ஸ்பின்னருக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிங் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலர் தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த வெனுவில். ஓகே, பார்த்ததா 2 டீம்ல இருக்க ப்ராப்பர் 11ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துரும். டெல்லியை பொறுத்த வரைக்கும்
ஃபேப் டூப்ளிஸ் அண்ட் ஜாக் ஃபெர்ஷர் மேக்கர் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. கருண் நாயர், கேஎல் ராகுல் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ட்ரெஸ்டன் ஸ்டப், அஸ்தோஷ் சர்மா, அக்சர் பட்டேல், மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், நடராஜன், சமர் ரிஸ்வி. ஸோ சமர் ரிஸ்வி வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா உள்ள வருவாரு. நடராஜனுக்கு பதிலா அவர் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெல்லி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா நடராஜன் டைரக்ட் லெவன்ஸ்ல வந்து இருப்பாரு. அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா சமர் ரிஸ்வி தான் டைரக்ட் லெவன்ஸ்ல வந்து இருப்பாரு. இங்க பார்த்ததா லக்னோ. ஸோ லக்னோவோட லெவன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆடம் மார்க்ரம் அண்ட் குல்கர்னி இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ரிஷப் பண்ட் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். நிக்கோலஸ் பூரான், ஆஸ் பதோனி, டேவிட் மில்லர், கிரேக்கர், சபாஸ் அகமது, சமர் ஜோசப், சதுல் தாக்கூர், ரவி பிஸ்னாய், அப்துல் சமாத். ஸோ இதான் எல்எஸ்ஜியோட ஒரு லெவன்ஸா வந்திருக்கு. அப்துல் சமாத் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா அப்துல் சமாத் டைரக்ட் லெவன்ஸ்ல வந்து இருந்துருவாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க ரவி பிஸ்னாய் டைரக்ட் லெவன்ஸ்ல வந்து இருப்பாரு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சதுல் தாக்கூர் வந்து பாத்தீங்கன்னா மோஷன் கானுக்கு பால ரீப்ளேஸ்மெண்டா உள்ள வந்திருக்காங்க. இதுல ஆபேஸ் கான் 3 மேட்ச்க்கு வந்து பிளே பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல சதுல் தாக்கூர் பத்திக்கும் ட்ரீம் 11ல இன்னும் அப்டேட் பண்ண கிடையாது. பட் அவங்க வந்து சொல்லிட்டாங்க இவர் தான் வந்து பிளே பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 11 வரும்போது இவர் வந்து டைரக்டா பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த 5 பிளேயருமே தான் அவங்களோட 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் காம்பினேஷன் வந்து இருக்காங்க அப்படின்னா அதுல ஆடம் மார்க்கம் ஒரு 1 அல்லது 2 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேம் அதே டெல்லியை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் பவுல் பண்றது சேம். இந்த 5 பிளேயருமே அவங்களோட 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி லக்னோல இருக்க லெஃப்ட் ஹேண்டர் காம்பினேஷன் டாப் ஆர்லயே கிட்ட 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால மேபி ஒரு ஓவர்ல அதிகமாக 2 ஓவர் ட்ரெஸ்டன் ஸ்டப்க்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ 2 டீம்ல இருக்க பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஃபேப் டூப்ளிஸ். ஸோ ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது ஒரு ஆவரேஜா 20 ரன் அப்படின்னு தான் விளையாட மேட்ச் அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 87 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு ஃபேப் டூப்ளிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபேப் டூப்ளிஸ் ஸ்மால் லீக்ல நம்ம ட்ரை பண்றவங்க போது பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ போத் இனிங்ஸ்லயும் இப்போ நம்ம கொடுத்து இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றாரு. அவர் பேட்டிங் ஓப்பன்ல கண்டிப்பா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இல்ல நான் வந்து போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் கொடுக்கல, ஏதாவது கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது சிங்கிள் ஆப்ஷன் ட்ரை பண்ணீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்றாரு அப்படின்னா ஃபேப் டூப்ளிஸுக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட் செகண்ட் பண்றா இருந்தா 50 ஆப்ஷன் கூட நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாக் ஃபெர்ஷர் மேக்கர் ரீசன்ட் ஃபார்ம். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 95+ ரன் அப்படின்னு அடிச்சிருக்காரு. பட் இவர் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் எதாக இருந்தாலும் அவரோட ஹார்ட் ஹிட்டிங் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ எல்லா பாலுமே அடிச்சு ஆடுவார். ஒரு ஓவர்ல 2 ஓவர் உள்ள நின்றுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் பால்ல இருந்து அடிச்சுதான் ஆடுவார். ஸோ இந்த ட்ரீம் லெவல்ல நியூ பாயிண்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஜாக் ஃபெர்ஷர் ஒரு 6 பால் பிடிக்கிறாரு, ஒரு 25+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவருக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பா ஜாக் ஃபெர்ஷர் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. கருண் நாயர். ஸோ கருண் நாயர் ரீசன்ட் ஃபார்ம் ஒரு 86, 135, 45, 122. ஸோ இந்த மாதிரி காமிச்சு அடிச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச். இப்போ லாஸ்டான டெஸ்ட் மேட்ச்ல வந்து அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரா வந்து இருக்கு. இதுல எல்லாமே வந்து ஒரு பாலுக்கு பால் ரொட்டேஷன் இந்த மாதிரி தான் ஆடி இருக்காரு. ஸோ ஒரு 200 பாலுக்கு ஒரு 86 ரன். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ஆடி இருக்காங்க. ஒரு T20 வந்து பாத்தீங்கன்னா பெரிய அக்ரெசிவ் அவர் வந்து பிளே பண்ண கிடையாது. பாலுக்கு தகுந்த ரொட்டேஷன் பண்ணி உள்ள நிக்கணும் அப்படிங்கிற மைண்ட்ல தான் அவர் வந்து பிளே பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்னர்ல இருக்க பேட்ஸ்மேனுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்து இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட்ல அவர் பிளே பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ இந்த மேட்ச் பெரிய அக்ரெசிவ் அவர் பிளே பண்ண முடியாது. சிங்கிள்ஸா ரொட்டேட் பண்ணியா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அவர்கிட்ட இருந்து நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பிங் வந்து பண்றாரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. சாம்பியன் டிராஃபில அவர் பிளே பண்ண மேட்ச் எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பரான மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு. முக்கியமான மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவர் வந்து அவர் பங்களிப்பு வந்து காமிச்சிருக்காரு. இந்த மேட்ச்லயும் சரி இவர்கிட்ட வந்து நம்ம அவர் வர டவுனுக்கு ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலயமா இந்த ரன் அவுட் ஸ்டெம்பிட் இந்த கேச்சஸ் மூலயமா பெரிய ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படியே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ட்ரெஸ்டன் ஸ்டப். சேம் ஜாக் ஃபெர்ஷர் மேக்கர் எப்படியோ அதே மாதிரி தான் ட்ரெஸ்டன் ஸ்டப்பும் பால்ல இருந்து அக்ரெசிவ் ரன்னோட தான் பிளே பண்ணுவாரு. சிங்கிள்ஸ்னு பெருசா வந்து ட்ரை பண்ண மாட்டாரு. அடிச்சா 6, 4 இந்த மாதிரி காம்பினேஷன் தான் வந்து பிளே பண்ணுவாரு. அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா விளையாண்ட மேட்ச் எல்லாத்துக்குமே
ஒரு 20+ ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்கிறாரு. சப்போஸ் ஆப்போனன்ட் டீம்ல இருக்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஆஃப் பிரேக் பவுலர் யாரும் இல்ல டெல்லியில இல்ல அப்படின்னா மினிமம் ஒரு வச்சு கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. கண்டிப்பா ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு அனஸ்ல ஒரு விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங்ல இவர் வர்ற டவுனுக்கு அடிச்சுதான் ஆடி ஆகணும், சிங்கிள்ஸ் மேக் பண்ணக்கூடாது, அதை நல்லாவே பண்ணுவாரு. இவர்கிட்ட இந்த மேட்ச்ல ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிறது இவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அஸ்தோஷ் சர்மா ரீசன்ட் ஃபார்ம் 47, 8, 35, 75, 40. ஸோ ரீசன்ட் ஃபார்மை பொறுத்தவரைக்கும் ஒரு டீசென்டான ஃபார்ம்ல தான் வந்து பிளே பண்ணியிருக்காரு. இவர் ஒரு டவுன் கடைசி அந்த பினிஷிங் ரோல்ல தான் வராரு. கடைசி அந்த 6th பேட்ஸ்மேன் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வராரு. கண்டிப்பா அவர் வர டவுனுக்கு மினிமம் ஒரு 5 ஓவர்ல உள்ள வராரு அப்படின்னா ஒரு 20+ ஸ்கோர் வந்து அவர் வந்து தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்ப அடுத்ததா அக்சர் பட்டேல். அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல 4 ஓவருமே பவுல் பண்றாரு. இவர் தான் இந்த டீமோட கேப்டன். இவர் எப்ப வேணா ஒரு பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர்ல கொண்டு போடலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல இப்போ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல அவர் வர டவுனுக்கு ஒரு 25ல இருந்து 30+ ஸ்கோர் அப்படிங்கறத அடிச்சிடறாரு. மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன்ல வந்து எடுத்திருக்காரு. பட் இந்த வெனுல லாஸ்ட் சீசன்ல 2 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அந்த 2 மேட்சஸ் சேர்த்து ஒரு விக்கெட் அந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து எடுத்திருக்காரு. பட் இந்த ரீசன்ட் ஃபார்ம் சூப்பரான ஃபார்ம்ல இருக்கனால செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா டெல்லி இல்ல அக்சர் பட்டேல் நம்ம ஒரு விக்கெட் அன்னைக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன்ல வந்து எதிர்பார்க்கலாம். சோ அக்சர் பட்டேல் ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் கொடுத்தா ஆகணும். பட் கிராண்ட் விக்கெட் ட்ரை பண்றீங்க பட்சத்துல செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மிச்சல் ஸ்டார்க் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ரீசன்ட் ஃபார்ம் 3 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட். ஸோ விளையாண்ட 5 மேட்சஸ்ல ஒரே ஒரு மேட்சஸ் தான் அவருக்கு பெருசா வந்து விக்கெட் கிடைக்கல. எல்லா மேட்ச்லயுமே ஒரு சூப்பரான கான்செப்ட் பண்ணிருக்காரு. மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து எடுத்திருக்காரு. இந்த வெனுல ஃபாஸ்ட் பவுலருக்கு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. அதுவும் ஸ்டார்டிங் அந்த இன்சைட்லயே நல்லா இந்த கட்டர் நல்லா ஸ்விங் போடக்கூடிய ஒரு பவுலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. அதுல என்னை பொறுத்தவரைக்கும் மிச்சல் ஸ்டார்க் டெத் ஓவர் இவர் தான் வந்து ஸ்டார்டிங் பவர் பிளேல இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. அண்ட் 15 ஓவருக்குள்ள ஒரு பவுலிங் ஆப்ஷன் முடிச்சிருவாங்க. ஸ்டார்டிங் பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுத்து டீமை கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு ஓவரால் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டா 3 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அடுத்த முகேஷ் குமார் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். இந்த வெனுல லாஸ்ட் 2 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு. அதுல 3 விக்கெட் ஒரே ஒரு மேட்ச் தான் அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. ஒரு மேட்ச் விளையாட விடல. விளையாண்ட மேட்சஸ்லயுமே முக்கியமான 3 விக்கெட்ஸுமே வந்து எடுத்திருக்காரு. அதுவும் செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வெனுல என்னை பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமார் நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் ஃபார்ம் விளையாண்ட லாஸ்ட் 5 மேட்சஸ்லயுமே மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன்ல வந்து எடுத்திருக்காரு. அடுத்த குல்தீப் யாதவ். ஸோ குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. பட் இந்த வெனுல ஸ்பின்னருக்கு பெரிய சப்போர்ட்டிங் எதுவுமே இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்டா பவுல் பண்ணாலும் சரி ஒரு விக்கெட் வந்து எதிர்பார்க்க முடியும். நடராஜன் ஸோ ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட் பிளே பண்ணல, கடைசியா பிளே பண்ண 3 மேட்ச்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டார்ட் அப்ல கொஞ்சம் சொதப்பி இருக்காரு. மிச்சம் ஒரு நல்ல ஸ்ட்ராங்ல தான் வந்து பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல ஒரு பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டெத் ஓவர் பவுலர் இவர் தான். கடைசி அந்த 19 அல்லது 20 ஓவர் இவர் தான் வந்து பவுல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா நடராஜன் இருந்து இந்த மேட்ச் 2 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் ஸோ இந்த மாதிரி எதிர்பார்க்க முடியும். இந்த சமர் ரிஸ்வி வந்து ரீசன்ட் மேட்ச் கொஞ்சம் நல்ல டீசென்டா தான் வந்து பிளே பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீசன்ல ஐபிஎல்ல சென்னைக்கு வந்து இருந்து பிளே பண்ணியிருந்தாரு. அதுல அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சது எல்லாமே நல்லாவே பயன்படுத்தி நல்ல ஒரு ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் ஒரு குயிக் ஃபயரா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப அடுத்ததா லக்னோ. ஸோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஆடம் மார்க்ரம் ஸோ ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். இந்த மேட்ச் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் காம்பினேஷன் இருந்துச்சு ஆப்ரன் டீம்ல அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஓவராச்சும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்காதவங்க. அப்படி இல்லைன்னா மெயின் பவுலர்ஸ் அந்த 5 பவுலர்ஸுமே தான் அவங்க ஓவர்ஸ் வந்து போடுவாங்க. ஆடம் மார்க்ரம் பெஸ்ட்லி பவுலிங் ஆப்ஷன் கிடைக்காது. அவரோட ரீசன்ட் ஃபார்ம் பவுலிங்லயுமே ஒவ்வொரு விக்கெட்ஸ் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் பேட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிற காம்பினேஷன்ல தான் வந்து பேட்டிங் பண்ணிருக்காரு. இன்னிங்ஸ் அந்த பவர் பிளேவை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டு பிளே பண்ணிடுவாரு. எனக்கு அந்த பவர் பிளே முடியறதுக்குள்ளார இவட்டு நம்ம ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு ஆவரேஜா ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் நின்றுட்டாரு, ஒரு 10 ஓவர் உள்ள நின்றுட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம தாராளமா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஸ்கோர் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும்.
அடுத்த குல்கர்னி ரீசன்ட் ஃபார்ம் ஒரு நல்ல ஃபார்ம் தான் வந்து இருக்காரு. ஓரளவு அந்த டெஸ்ட் மேட்ச் அந்த ரீசன்ட் ஃபார்ம் எல்லாம் நல்லாவே இருக்கு. T20லயும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் பெருசா அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. பட் IPL தவிர்த்து வேற எல்லாம் பிளே பண்ணும்போது ஒரு காண்டோ ஒரு 35+ ரன் ஒரு 40+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஒரு குயிக் ஃபயரா வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் இன்னிங்ஸை ஓபன் பண்றாரு, பவர் பிளே பயன்படுத்திக்கிட்டு விட்டு நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பிங் ஆஃபீஸர் இவர் தான் வந்து பண்றாரு. இந்த டீமோட கேப்டன்ஷிப்பும் இவர் தான் பண்றாரு. இந்த வெனுல லாஸ்ட் சீசன்ல 2 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அந்த 2 மேட்சஸ்லயுமே 45+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. ஒரு மேட்ச்ல 45, ஒரு மேட்ச்ல 56 சம்திங் ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காரு. இந்த வெனுல நல்ல ரெக்கார்ட் இருக்கு. ரீசன்ட் ஃபார்முமே ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து அவர் பிளே பண்ணிட்டு இருக்காரு. என்னைய பொறுத்தவரைக்கும் ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றதுனால ஸ்மால் லீக்ல கண்டிப்பா நீங்க ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து கூட இவருக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். இந்த மேட்ச் விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங்ல இருந்து சேர்த்து நான் ஒரு ஆவரேஜா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ அதுக்கு மேலேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிக்கோலஸ் பூரான் விக்கெட் கீப்பிங் பண்ண கிடையாது, டீம்ல ஒரு ஆப்ஷனா தான் இருக்காரு. அவரோட ரீசன்ட் ஃபார்ம் விளையாண்ட ஒரு 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல தான் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. மற்ற மேட்ச்ல கொஞ்சம் ஏர்லியா விக்கெட்ஸை வந்து இழந்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் பூரான் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவருக்கு ஒரு இப்பரம் கொடுத்துட்டு செகண்ட் பேட்னா நீங்க ஒரு 52 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆயுஷ் பதோனி ரீசன்ட் ஃபார்ம் 99, 60, 44, 30 வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல அவர் வர்ற டவுனுக்கு கண்டிப்பா அவர் பேட்டிங்ல இருந்து நான் இந்த மேட்ச் ஒரு 30+ ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஆனா அன்எக்ஸ்பெக்டா ஒரு கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு ஆயுஷ் பதோனியா பொறுத்த வரைக்கும். டேவிட் மில்லர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபார்ம் இருக்கு. லாஸ்டா இந்த மேட்ச் சாம்பியன் டிராஃபில ஒரு 100+ கடைசி மேட்ச்ல அவர் ஒரு 100+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. டேவிட் மில்லர் என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பேட்னா நீங்க அவர் வந்து ஒரு 50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் டேவிட் மில்லர் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது அவர் வர டவுனுக்கு அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஸ்கோர். ஸோ இந்த மாதிரி காமிச்சு தான் எதிர்பார்க்க முடியும். அதுக்குள்ள கொஞ்சம் விக்கெட் இழந்துருவாரு, இல்ல அவருக்கு ஓவர்ஸும் பெருசா கிடைக்காம இருந்துரும். ஓகே, இப்போ அடுத்ததா ராஜவர்தன் ஹங்கேகர். ஸோ ஹங்கேகரை பொறுத்தவரைக்கும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். ரீசன்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பெருசா அவர் வந்து பேட்டிங் எதுவும் கிடைக்கல. பவுலிங்ல ஒரு மேட்ச்ல 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுத்திருக்காரு. பேட்டிங் ஆப்ஷன் அவருக்கு வந்து பெருசா கிடைக்கல. லாஸ்டா அந்த 2 மேட்ச் T20 லெவல்ல 2 மேட்ச் தான் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அந்த பிளே பண்ண 2 மேட்சஸ்லயுமே மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன்ல வந்து எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்லுமே சேர்த்து. அடுத்த சபாஸ் அகமத் லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் பேட்டிங்ல வந்து ஒரு டீசென்டான ஸ்கோர் தான் வந்து அடிச்சிருக்காரு. பவுலிங்ல மேட்சுக்கு ஒரு விக்கெட். ஸோ இந்த காம்பினேஷன்ல வந்து எடுத்திருக்காரு. இந்த மேட்ச் பேட்டிங் ஆர்டர் வருவாரா பெரிய டவுட் தான். ஏன்னா ஒரு டவுன் ரொம்ப பின்தங்கி இருக்கனால பேட்டிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. பவுலிங்ல என்னை போத் இன்னிங்ஸ்லும் இருந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். இப்போ அடுத்த சமர் ஜோசப். ஸோ சமர் ஜோசப் பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் விளையாண்ட எல்லா மேட்சஸ்லுமே ஒரு டேஷனான விக்கெட், 3 விக்கெட், 2 விக்கெட், 1 மேட்சுக்கு 1 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட்டுங்கிற காம்பினேஷன் வந்து விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. போத் இன்னிங்ஸ்ல வந்து 1 விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா நம்ம ஒரு 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா சதுல் தாக்கூர் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபர்ஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் ஸோ ஒரு 2 விக்கெட், 1 விக்கெட், 0, 1, 4. ஸோ அதிகபட்சம் 4 விக்கெட் அப்படி எடுத்திருக்காரு லாஸ்டா அந்த 5 T20 பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் டெத் ஓவர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சதுல் தாக்கர் தான் கடைசி அந்த 19 20 ஓவர், அதாவது சமர் ஜோசப் இவங்க 2 பேர். ஸோ இந்த 2 பேர் தான் 19 20 ஓவர் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த காம்பினேஷன்ல வந்து எதிர்பார்க்கலாம் தக்கூர்ட்ட பொறுத்த வரைக்கும். அடுத்த ரவி பிஸ்னாய் ஒரு லெக் பிரேக் பவுலர். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் விளையாண்ட எல்லா மேட்ச்லுமே 1 விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் அந்த காம்பினேஷன் வந்து எடுத்திருக்காரு. பட் இந்த வெனுவில் என்னைய பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்க முடியும். அன்எக்ஸ்பெக்டா வேணா 2 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன்ல விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்துல் சமாத் ரீசன்ட் ஃபார்ம் 19, 24, 9, 12 கிடைச்சா ஒரு 112 ரன். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து எடுத்திருக்காரு. T20ல என்னைய பொறுத்த வரைக்கும் இவர் வர டவுனுக்கு ஒரு 15ல இருந்து ஒரு 20+. ஓகே,
இப்போ ரெண்டு டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிற வந்து பார்த்துட்டோம். இப்போ டெத் ஓவர் பவுலர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமார், நடராஜன் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றாங்க. அண்ட் லக்னோவை பொறுத்த வரைக்கும் சதுல் தாக்கூர் அண்ட் ஜோசப் இவங்க ரெண்டு பேரும் வந்து டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றாங்க. அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் யார் யாரு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது அக்ஷர் பட்டேல் அண்ட் ரிஷப் பண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்க கேப்டன் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி காமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. அக்ஷர் பட்டேல் கேப்டன் இல்ல ரிஷப் பண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இதுல யாராச்சும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா KL ராகுல் கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்றீங்க பட்சத்துல ட்ரெஸ்டன் ஸ்டப், ஆடம் மார்க்ரம், மிச்சல் ஸ்டார்க் இவங்க மூணு பேருக்கும் ஒரு கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரெஸ்டன் ஸ்டப்பை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்து அவருக்கு நான் ஒரு கேப்டன்ஷிப் வந்து கொடுக்குறேன். ஆடம் மார்க்ரம் சேம் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஒரு 6th பவுலிங் ஆப்ஷன் இவர் தான் இருக்காரு. ட்ரை பண்ணாங்கன்னா அவருக்கு தான் கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற காம்பினேஷன் தான் நான் அவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த பவுல் பண்றாரு. கண்டிப்பா இவருக்கு இந்த மேட்ச் ஒரு ஃபேண்டசியோட இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இவருக்கு வந்து ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.